மன உடைச்சலில் இருக்கார். காலையிலேருந்து வீசி வீசி சிக்கலாகி போயிடுச்சு எங்கள் அண்ணனுக்கு. வருத்தப்படாதீங்க, மீன் மாட்டோம். அண்ணன் போட்டுக்கு இருக்காரு. போ முல்ல 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 போ முல்ல போ முல்ல போ. இந்த தம்பி இருங்க, அப்படி அண்ணே வானே, அது வீடியோ பண்ணு. தூக்கிச்சு கையை எடுத்துக்கோனே. பிறகுலாம் பழைய பிறகு இது எடுத்து குறை சொல்கிறேன். ஊக்கு ஊக்குங்க நம்ம ட்ரெயிலில் சிக்கிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் போட்டுக்கு காப்பில் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். அன்னைக்கு மீன் நிறையா நிற்கிதானே அந்த தகுதியா. இது எந்த ஊர் தலைவரே? எந்த ஊர்? ஆ கொல்லங்காடா? கொல்லங்காடு பகுதி வந்திருக்குறான். இன்ன வரைக்கும் காலையிலேருந்து ஒரு மீன் கூட மாட்டலை. சோளங்கம்மாய். நன்றி. மக்களே, இந்த தூண்டி வந்து ரொம்ப சிக்கலாயிருச்சு. காலையிலேருந்து அவருக்கு சிக்கலாயிருச்சு. எதுனாலும் தெரியல, காலையில் ரொம்ப சிக்கலாயிருச்சு. மன உடைச்சலாகி. சரி, மீனை பிடிச்சிட்டு வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் சிக்கிக்கிட்டே இருக்கும். இங்கே வீசும் போது அப்போக்கப்போ காற்றடிக்கும். இப்படி தான் எடுத்து சரி பண்ணணும். பார்த்துங்க, இந்த வாரி இப்படி தான் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு இப்படி சுற்றணும். பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறேன். அப்போ தாங்க கேமரா ரெக்கார்ட் ஆகுமா பேசுகிறேண்ணா? புரியல இப்பயா? இந்த நாங்கள் அப்போ இருந்து வேகமாக தானே இருக்கிறோம். இப்படி போடு. தவளையே மாத்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மீன் அடிக்கலை. இதில் விடுபட கருப்பு போட போகிறோம். கருப்பு வரும். இந்த பாவம் அழுக ஆரம்பிச்சார் அவர்.
நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரீல் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கிருச்சு. எதனால் சிக்கிச்சுன்னா இங்கே பின்னாடி பாருங்க ஒரு மரம் நிற்கிது. மரத்தில் பார்த்தீங்கன்னா தவளை மாட்டி நம்மளோட ரீல் ஃபுல்லாக சிக்கிருச்சு. பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. அண்ணனே பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. வேறு நரம்பு எடுத்துகிட்டு வரல, இல்லைன்னா அதை விட கட்டி போடலாம். பார்ப்போம், எடுக்க பிடிச்சா பார்ப்போம். அப்படின்னா அதை தூக்கி வச்சுட்டு கிளம்ப வேண்டியது. மீன் பிடிக்க வந்து மீன் வாங்கலாம். அதனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடையில் இருந்து. மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு.